ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி வருகிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மை பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களிலே அநேகர் உபவாசத்தில் இருக்கீங்க. நல்லது. பாருங்க, நம்ம உபவாசத்தில் இருக்கும் பொழுது இன்னும் அவரோடு கூட அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்கணும். அப்போ உபவாசத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அப்படியாய் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒவ்வொரு காலை நேரத்திலும் பேசுவார். நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாய் இந்த காலை நேரத்தில் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு இப்படியாய் அவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். பின்பு அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து வர வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் எல்லோரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நான் கிறிஸ்தவன், நான் திருச்சபைக்கு போகிறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்ற அநேக காரியங்களை நாம் சொல்லுகிறோம். நான் ஜபிக்கிறேன், சர்ச்சுக்கு இவ்வளோ காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன், மாதந்தோறும் தசம பாகத்தை நான் கொடுக்கிறேன், இவ்வளோலாம் நம்ம சொல்லுறோம். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால், if we need to be a follower of Jesus, இன்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அப்போ நிதானித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறோமா? இன்றைக்கு நமக்கு பண ஆசை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, அப்படி அநேக காரியங்கள் நம்மிடத்துல இருக்கிறது. அப்போ இயேசு என்ன சொன்னாருன்னா, முதல்ல நீ உன்னை வெறுக்கணும். உனக்குள்ள இருக்கிற ஆசைகள் எல்லாம் நீ விட்டு வெளியே வரணும். பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறான், நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று. இயேசுவுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இயேசு சொன்னார், அப்போ உன்னிடத்தில் இருக்கிற இந்த செல்வாக்குகள், இந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து பின்பு நீ வந்து என்னை பின்தொடரு என்று இயேசு சொன்னார். உடனே அந்த ஐஸ்வர்யவானுடைய முகம் வாடி போனது. ஏன் தெரியுமா? அவனத்தில் அநேக பணம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவது நாம் நம்மை வெறுக்கணும். அவன் வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே வெறுத்து அவன் வர வேண்டும் என்று. அப்ப நமக்குள்ளே இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் சிற்றன்பங்கள், உலகத்தில் இருக்கிற இந்த ஈர்ப்புகள், இந்த இச்சைகள் எல்லாம் விட்டு நாம் வெளியே முதலாவது வர வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை உங்களிடத்துல ஏதோ ஒரு காரியம் அதை விட முடியல, அந்த பாவத்தை விட முடியல, இந்த காரியத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அதை விட முடியலன்னா, you can't be the follower of Jesus. நீங்க இயேசுவை பின்பற்ற முடியாது. நீங்க இயேசுவை விட வேற ஒரு காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அப்படின்னா நீங்க இயேசுவை நீங்க ஒரு நாளும் பின்பற்ற முடியாது. அப்போ அந்த காரியத்தை நீங்க இன்றைக்கு விட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே அவன் வெறுக்க வேண்டும் முதலாவது. பின்பு தன்னுடைய சிலுவையை அவன் சுமக்க வேண்டும். அப்போ இந்த ரோமருடைய காலத்துல சிலுவை என்றால் என்ன? ஒருவன் பாவம் செய்வான் என்றால், ஒரு கொடூரமான பாவம் செய்வான் என்றால் அவனை சிலுவையில அறைவாங்க. அப்போ இந்த சிலுவை பாவத்தின் ஒரு முடிவு. அதுதான் இயேசுவும் செய்தார். பாருங்க, இயேசு நமக்காய் சிலுவையில பலியானார். ஏன் பலியாக வேண்டும்? நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்து அந்த சிலுவையில நம்முடைய பாவங்களுக்கு ஒரு தீர்வை அவர் கொடுத்தார். அப்போ இந்த சிலுவை என்பது பாவம் மறிக்கப்படுகிற ஒரு இடம். அப்போ இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னை பின்தொடரணுமா? டுடே
டுடே இஃப் யூ வாண்ட் டு பி மை ஃபாலோவர், உன்னுடைய பாவத்திற்கு ஒரு முடிவை நீ கட்ட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு நாம் அதே மனதோடு கூட இயேசுவை நாம் ஆராதனை செய்ய முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். உங்களை அவர் பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போலவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று. அப்போ இன்றைக்கு நாம் உண்மையாகவே இயேசுவை பின்தொடரணும். உண்மையாகவே if we want to be the follower of Jesus today, we need to carry our cross. இன்றைக்கு நாம் நம்முடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டிய ஒரு நேரம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களிலே ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் நீங்கள் விட முடியாமல் இருக்கலாம். இதுதான் சரியான ஒரு சமயம். இந்த உபவாச நாட்களிலே நீங்க இயேசுவிடத்தில் கேளுங்க, என்னை பலப்படுத்துங்க, இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்று நீங்க இயேசுவிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த லந்து நாட்களிலும் தேவரீர் தகப்பனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அப்பா எல்லா விதமான அப்பா தகப்பனே ஆசபாசங்களை வெறுத்து தகப்பனே உண்மையாய் உம்மை பின்தொடர்கிற அந்த அனுபவத்தையும் தகப்பனே இந்த சிலுவையை சுமக்கிற அந்த அனுபவத்தையும் தருவீராக. நீர் அப்படியே செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்தும். உம்முடைய கிருபையினாலே காத்துக்கொள்ளும். எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் ஒருவரைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.